True Light Network. Truly beyond truth. இந்த வார ட்ரூ லைட் கிறிஸ்தவ செய்திகளுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். ஒவ்வொரு வார செய்தி தொகுப்புகளும் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கு அப்படிங்கறத நாங்க நம்புறோம். இந்த வாரமும் சுவாரஸ்யமான ஆசீர்வாதமான செய்தி தொகுப்புகள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இன்னும் ட்ரூ லைட் கிறிஸ்தவ செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாம இருந்தா செய்து கொள்ளுங்க. இப்பொழுதும் தலைப்பு செய்திகள். சிறப்பாக ஊழியம் செய்யும் பாகிஸ்தானிய கிறிஸ்தவர்கள். கிறிஸ்துவை மகிமைப்படுத்தும் மூதாட்டி மற்றும் சிறுவன். எனக்கு அற்புதம் செய்வாங்களா பாட்டி அப்படின்னு கேட்காதீங்க. Jesus will heal you. Jesus will set you free. லண்டன் நாட்டின் மையத்தில் ஆராதனை. தாங்கள் பெற்ற அனுபவத்தை பகிர்ந்து கொண்ட பிற மதத்தினர். அரபு நாடுகளில் கிறிஸ்தவர்கள் பெருகி வருகின்றனர். சீனாவில் வளர்ந்து வரும் ரகசிய திருச்சபைகள். பிரபல போதகர் PS ராஜமோனி சாட்சி நிறைந்த வாழ்க்கை. 800க்கும் மேற்பட்ட சபைகளை நிறுவிய மனிதர். சென்னையில் நடைபெற்ற எழுப்புதல் ஜெப கூடுகை. சொமாலியாவில் மீடியா மூலமாக ஊழியம் செய்யும் தம்பதியர்கள். நைஜீரியாவில் கிறிஸ்தவர்கள் கொல்லப்படுவதை கண்டித்து சமாதான ஊர்வலம். The Passion of Christ சீக்வல் வரப்போகிறது. புதிய மதம் கிறிஸ்லாம். கிறிஸ்தவர்களே எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். பாகிஸ்தான்ல எழுப்புதலக்கினி தீவிரமா பரவி கொண்டிருக்கு அப்படிங்கறத நம்ம அறிந்தது தான். அங்க இருக்கிற ஊழியர்கள் வைராக்கியமா கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டிருக்கிறாங்க. அங்க என்ன மாதிரியான ஊழியங்கள் நடக்குது, ஊழியர்களும் கிறிஸ்தவ ஜனங்களும் ஆண்டவருக்காக வைராக்கியமா என்னென்ன காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கறத ஒரு செய்தி தொகுப்பா வாங்க பார்க்கலாம். பாகிஸ்தானில் நாம் எதிர்பாராத அளவில் திரளான மக்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வருகின்றனர். அது மட்டுமின்றி அநேக விசுவாசிகள் இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை சிறப்பாக செய்து வருகின்றனர். இன்டர்நேஷனல் குளோபல் மிஷன் என்கிற குழுவை சார்ந்த BJ ஹைம்ஸ்டட் என்கிறவரும் அவருடைய மகன் டேனியல் ஹைம்ஸ்டட் ஆகிய இருவரும் பாகிஸ்தானுக்கு சென்று அங்கு ஊழியங்களை செய்து வருகின்றார்கள். அவர்கள் அதை குறித்து வெளியிட்ட காணொளிகளில் பாகிஸ்தானிய கிறிஸ்தவர்கள் ஊழியம் செய்வது ஆச்சரியப்படுத்தும் வகையில் அமைந்திருக்கிறது. அதில் 52 வருடங்களாக கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யும் பாகிஸ்தானிய போதகர் மார்க்கஸ் தனது சாட்சியை பகிர்ந்திருக்கிறார். அவர் தனது 15 வயதில் ரட்சிக்கப்பட்ட பின்பு கிறிஸ்துவுக்காக இன்று வரை ஊழியம் செய்து வருகின்றார். அவர் கூறியதை நாம் இப்போது பார்க்கலாம். Was 15-year-old. I accepted to Jesus Christ. It is my great testimony. When I was 15-year-old, my natural father died, and I was so full with sorrow, like my condition was like I will die. But when I was alone and I prayed to God, then I heard a beautiful voice from God. கிங் டெலிவிஷன் என்கிற தொலைக்காட்சி பாகிஸ்தானில் உள்ளது. அதில் அநேக கிறிஸ்தவ நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பு செய்கின்றனர். குறிப்பாக ஆன்லைன் பைபிள் குவிஸ் என்கிற புரோகிராம் அங்கு பிரபலமானது. இதில் BJ ஹேம்ஸ்டட் கலந்து கொண்டு பாகிஸ்தானிய ஜனங்களை கிறிஸ்துவுக்குள் உற்சாகப்படுத்தினார். பின்னர் அநேக இடங்களுக்கு சென்று சுவிசேஷத்தை அறிவித்தனர். ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஒன்று திரண்டு வந்து சுவிசேஷத்தை கேட்டு பலன் அடைந்தனர். பாகிஸ்தானில் இவ்வகையான எழுப்புதலை தந்ததற்காக தேவனுக்கு நாம் நன்றி சொல்வோம்.
பாகிஸ்தான்ல கர்த்தர் செய்து கொண்டிருக்கிற காரியங்களை செய்தி தொகுப்பா நம்ம பார்த்திருப்போம். ஊழியர்களை கொண்டு அநேக ஊழியங்கள் நடந்து கொண்டு வருது. அநேக ஜனங்கள் தொடப்படுறாங்க, கிறிஸ்துவ தன் சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்றாங்க. அங்க இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும், மீதமா இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் கிறிஸ்து இயேசுவை தன் சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளணும், எல்லார் மத்தியிலும் எழுப்புதலுக்கு நீ பரவணும் அப்படிங்கிறதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. ஒரு மூதாட்டி கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை வைராக்கியமா அறிவித்து கொண்டு வராங்க. ஒரு சிறுவன் வெளியிட்ட ஒரு பாடல் கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்துற வகையில் அமைந்திருக்கு. அதை குறித்ததான செய்தி தொகுப்பு உங்களுக்காக. சுவிசேஷத்தை நாம் வெட்கமில்லாமல் அறிவிப்பது நம்மேல் விழுந்த கடமையாய் இருக்கின்றது. தமிழ்நாட்டில் ஒரு திருச்சபையில் தன் இனிமையான முதுமையான குரலினால் இயேசு கிறிஸ்துவை பற்றி அழகாக பிரசங்கிக்கும் இந்த பாட்டி அம்மாவின் பிரசங்கத்தை நாம் காணலாம். எனக்கு அற்புதம் செய்வாங்களா பாட்டி அப்படின்னு கேட்காதீங்க. நிச்சயமா உங்களுக்கு அற்புதம் செய்வாங்க. போன வாரம் பாட்டி ஒரு காட்சியை பார்த்தேங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சுங்க. ஒரு ஆட்டுக்குட்டி மாட்டு மடியில பால் குடிச்சதுங்க. பசியோட இருந்த அந்த ஆட்டுக்குட்டிக்கு பசு பாசமா பால் கொடுத்ததுங்க. ஏய், என்கிட்ட ஏன் பால் குடிக்கிற, உங்க அம்மாட்ட போய் குடி அப்படின்னு எட்டி உரைக்கலங்க. அந்த குட்டி பசி அமர்ந்த வரைக்கும் அந்த பசு பால் கொடுத்ததுங்க. ஏங்க, அந்த சாதாரண பசுவுக்கு இந்த ஆட்டுக்குட்டி மேல அன்பு இருக்கும் போது மனு குலத்துக்காக உயிரவே கொடுத்த ஏசப்பாவுக்கு உங்க மேல அன்பு இருக்காதா? இயேசு கிறிஸ்துவை தன் பாடும் வரத்தினால் மகிமைப்படுத்தி வரும் சிறுவன் நெகேமியா கில் என்னும் சிறுவன் சமீப நாட்களில் தன் இனிய குரலினால் இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தி வருகின்றான். இச்சிறுவன் இந்த சிறு வயதிலேயே தன் வசீகர குரலினால் பல இடங்களில் சுவிசேஷத்தை அறிவித்து வருகின்றான். நெகேமியா கில் பாடின ஒரு அருமையான பாடல் பதிவை நாம் காணலாம். மூதாட்டியை கொண்டும் சிறுவனுடைய பாடலை கொண்டும் கர்த்தர் எவ்வளவு பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க இல்லையா? இந்த மாதிரி வைராக்கியமா சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்கள் எழுமணும், கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்துற வகையில அநேகர கர்த்தர் எழுப்பி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. அடுத்த செய்தியா, லண்டனின் மையத்துல ஒரு ஆராதனை கூட்டம் நடந்திருக்கு. அதுல பிற மதத்தினர் கூட பங்கேற்று இருக்கிறாங்க. அவங்க கிறிஸ்து இயேசு அவங்களுக்கு தந்த அனுபவத்தின் காரியங்களை பிறருக்கு பகிர்ந்து கொண்டு வராங்க. அதை குறித்ததான செய்தி தொகுப்பு வாங்க பார்க்கலாம். லண்டனில் வரலாறு காணாத ஒரு நிகழ்வு ஒன்று கடந்த ஆண்டு நடந்தது. லண்டனில் உள்ள ட்ரஃபால்கர் ஸ்கொயர் என்கிற இடத்தில் இந்த சம்பவம் நடைபெற்றது. இந்த இடத்தில் 1000க்கும் மேற்பட்ட ஜனங்கள் ஒன்று கூடி 3 மணி நேரம் தொடர் ஆராதனை செய்தனர். There's nothing hidden, nothing wasted. ட்ரஃபால்கர் ஸ்கொயரில் அநேக பொதுமக்கள் மற்றும் பிற தேசங்களிலிருந்து வந்த சுற்றுலா பயணிகள் இருந்தனர். இவாஞ்சலிஸ்ட் டேனியல் சாண்ட் என்கிறவர் தலைமையில் இக்கூடுகை ஒழுங்கு செய்யப்பட்டு நடத்தப்பட்டது. இந்த கூட்டத்தில் அநேகர் ஒன்று திரண்டு வந்து ஆராதித்தது பரலோகத்தின் சாயலுக்கு நிழலாக இருந்தது. இதில் அநேகர் அவர்களது அனுபவ சாட்சியை பகிர்ந்து கொண்டனர். குறிப்பாக ஜோஷ்வா என்கிற தெற்கு பிரான்ஸை சேர்ந்தவர் தான் பின்பற்றிய மத நம்பிக்கையிலிருந்து எப்படி வெளியே வந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார் என்பதை பகிர்ந்து கொண்டார். அவர் கூறியது, அவருடைய மதத்திலிருந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது கூடாத காரியம். ஆனால் சுவிசேஷத்திற்கு ஒரு வல்லமை உண்டு, அது மெய்யான தேவனிடத்தில் நம்மை கொண்டு செல்கிறது என்று கூறி தேவனை மகிமைப்படுத்தினார். வரும் நாட்களில் யுனைடெட் கிங்டம் முழுவதும் தேவனை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட நாம் ஜெபிப்போம்.
லண்டன்ல நடந்த காரியத்தின் செய்தியை நீங்க தொகுப்பா பார்த்திருப்பீங்க. பிற மதத்தினர் தான், ஆனாலும் கர்த்தர் அவங்களுக்கு தந்த அனுபவத்தை மற்றவங்களோட பகிர்ந்து கொண்டு வராங்க. இதன் நிமித்தமா ஆண்டவருடைய நாம மகிமைப்படுது. இந்த மாதிரியான காரியங்கள் உலகம் முழுவதும் நடக்கணும். லண்டன்ல இருக்கிற ஒவ்வொருவரும் தொடப்பட்டு ரட்சிக்கப்பட்டு எழுப்புதலுக்கு இன்னும் தீவிரமா அங்க இருக்கிற ஜனங்கள் மத்தியில பரவணும் அப்படிங்கிறதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. இப்பொழுதும் ஒரு சிறிய இடைவேளை, தொடர்ந்து செய்தி தொகுப்புகளை பார்க்கலாம். துக்கத்தின் நாட்கள் இன்றோடு முடிவடைகிறது என்று இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு சொல்லு. எனக்கு அருமையானவர்களே, மே 3ஆம் தேதி 4ஆம் தேதி மாலையிலே திருநெல்வேலியிலே பிரான்சிஸ் சேவியர் இன்ஜினியரிங் கல்லூரி மைதானத்திலே இயேசு அழைக்கிறார் பிரார்த்தனை திருவிழா நடைபெற போகிறது. தேவன் என்னோட பேரை சொல்லணும்னு நான் வாஞ்சியா ஜெபிச்சேன். ஆத்மா கர்த்தருடைய வல்லமை உங்கள் மீது இறங்குகிறது. இயேசுவின் தீர்க்க தரிசன ஆவி உங்கள் ஆவிக்குள் இறங்குகிறது. உங்கள் நாவிலே புது பாஷைகள் இறங்குகிறது. தேவனுடைய ஆசீர்வாதத்தை நான் உணர்ந்தேன். நாங்க ஜவுளி கடை வச்சிருக்கோம். தீபாவளிக்கு முதல் நாள் மதியானம் 1 மணி வரைக்கும் ₹1 கூட விற்கல. நான் ஜீசஸ் கால்ஸ்க்கு ஃபோன் பண்ணி நல்லா ஜெபிச்சாங்க. அதுக்கப்புறம் போன வருஷம் நாங்க தீபாவளி வியாபாரம் பார்த்ததை விட 2 மடங்கு அரை நாளில் தேவன் எங்களுக்கு வியாபாரத்தை ஆசீர்வாதமா கொடுத்தார். இன்று முதல் தலை நிமிர்ந்து நிற்க போகிறேன். உங்கள் குடும்பம் தலை நிமிர்ந்து நிற்க போகிறது. அதற்கான ஆசீர்வாதத்தை கர்த்தர் இப்பொழுது உங்கள் மீது அனுப்பி கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்கள் காயங்களை இப்பொழுது ஆற்றுகிறார். இப்பொழுது உங்களை தொட்டு சுகமாக்குகிறார். எல்லா செத்து போன உறுப்புகள் எல்லாம் உயிர் பெறட்டும் அப்பா. உடைய ஜீவன் இறங்கட்டும் அப்பா. நிச்சயமாகவே முடிவு கூட்டத்திற்கு இப்பொழுதே ஆயத்தமாகுங்கள். அதற்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்கள். இந்த கூட்டத்தை நடத்த நான் வாலண்டியரா இருக்க விரும்புகிறேன், ஜெப வீரரா இருக்க விரும்புகிறேன். வேனிலே ஜனங்களை கூட்டிக் கொண்டு வந்து ஆசீர்வாதத்தை பெற வைக்க விரும்புகிறேன். இன்னும் தேவைகளை சந்திக்க நான் உதவ விரும்புகிறேன். இன்னும் பாடல் பாட விரும்புகிறேன் என்றெல்லாம் சொல்லுகிறவர்கள் இந்த டெலிபோன் நம்பருக்கு போன் பண்ணுங்க. இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரம் திருநெல்வேலியில் இருக்கிறது. அங்கும் நீங்கள் போய் பதிவு செய்து கொள்ளுங்கள். பாளையங்கோட்டை, திருநெல்வேலி, அதை சுற்றுப்புறம் இருக்கும் அத்தனை பட்டணங்களுக்கும் அத்தனை கிராமங்களுக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக 2 நாள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாட்களை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நாம் சேர்ந்து சந்தித்து இயேசுவின் பாதத்தில் ஜெபம் பண்ணி அற்புதங்களை நாம் ஜனங்களுக்கு கொண்டு வருவோம். இயேசுவை கனம் பண்ணுவோம். God bless you. உன்னை என் பையனுக்கு கட்டி வச்சேன் பாரு, என்ன சொல்லணும்? ஆமா, உங்க பையனுக்கு பொண்ணுங்க வரிசையில நிக்கிறாங்க பாருங்க. ஆமா, இவ அப்படியே வானத்துல இருந்து குதிச்சிட்டா. ஆமா, நீங்க ஊர்ல இல்லாத பையனை பெத்து எடுத்துட்டீங்க. நீங்க 2 பேரும் சண்டை போடுறத நிறுத்த மாட்டீங்களா? என்னைக்குதான் மாற போறீங்களோ? முதல்ல நீங்க 2 பேரும் 4 மாவடிக்கு கிளம்புங்க. அங்க சமாதான பெருவிழா நடக்க போகுது. அங்க போங்க. அப்புறம் நீங்க சண்டையே போட மாட்டீங்க. உண்மையாவாக்கா? கண்டிப்பா. நான் என்ன பொய்யா சொல்ல போறேன்? சமாதான பெருவிழாக்கு போங்க, சமாதானமா வாங்க. 4 மாவடி தேவனுடைய கூடாரத்தில் சமாதான பெருவிழா வரும் மே மாதம் 3ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை. குடும்பத்தில் சமாதானம் இல்லையா? வாழ்க்கையில் நிம்மதி இல்லையா? தேவன் தரும் சமாதானத்தை பெற்று அனுபவிக்க வாருங்கள் சமாதான பெருவிழாவிற்கு. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள். மீண்டுமாக ட்ரூலைட் கிறிஸ்தவ செய்திகளுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். அரபு நாடுகள்ல கர்த்தர் மிகப்பெரிய ஆவிக்குரிய அசைவுகளை செய்து கொண்டு வராங்க. எழுப்புதலக்கினி அங்க இருக்கிற ஜனங்கள் மத்தியில தீவிரமா பரவி கொண்டிருக்கு. அதை குறித்ததான ஒரு செய்தி தொகுப்பு உங்களுக்காக. அரபு நாடுகளில் கிறிஸ்தவம் வளர்ந்து வருகிறது. அதை குறித்ததான ஒரு விளக்கமான தகவல்களை நாம் பார்க்கலாம். முதலில் லெபனன். இதில் 40% கிறிஸ்தவர்கள் இருக்கின்றனர். அதனால் இந்த தேசம் கலாச்சாரத்திலும் அரசியல் அமைப்புகளிலும் கிறிஸ்தவத்தை சார்ந்து இருக்கும். இங்கு வருடத்திற்கு 1.2% மக்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கின்றனர். இரண்டாவதாக எகிப்து. இங்கு 10-15% வரை கிறிஸ்தவர்கள் இருக்கின்றனர். இங்குதான் உலகின் பழமை வாய்ந்த கிறிஸ்தவ அமைப்பினர் இருக்கின்றனர். இங்கு வருடத்திற்கு 1.3% பேர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கின்றனர். மூன்றாவதாக ஈராக். இத்தேசத்தில் இப்போது கிறிஸ்தவர்கள் எண்ணிக்கை மிகவும் குறைவு. ஏனென்றால் 2003க்கு பின் நடந்த யுத்தத்தினால் கிறிஸ்தவர்கள் பிற நாடுகளுக்கு சென்று விட்டனர். ஆனாலும் இங்கு கிறிஸ்தவம் வளர்ந்து வருகிறது.
இப்போது 3 லட்சம் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். வருடத்திற்கு 2.5% பேர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வருகின்றனர். சிரியா, இங்கு 10% கிறிஸ்தவர்கள் இருக்கின்றனர். வருடந்தோறும் 1%த்திற்கும் மேலாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். ஜோர்டான் 6% கிறிஸ்தவர்கள் இங்கு இருக்கிறார்கள். வருடத்திற்கு 1% மக்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வருகின்றனர். யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் பிரதேசத்திலிருந்து வந்தவர்கள், அதாவது பிலிப்பைன்ஸ் மற்றும் இந்தியர்கள் ஆவார்கள். ஆனாலும் இங்கு வருடத்திற்கு 2% மக்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். மற்றும் கத்தார், குவைத், டுனிசியா, மொரிட்டானியா, இங்கேயும் கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை 2%த்திற்கும் மேல் அதிகரித்து வருகிறது. கர்த்தர் அரபு நாடுகளில் அவருடைய அற்புதமான அசைவாடுதலை நிகழ்த்தி வருகின்றார். அரபு நாடுகள்ல கர்த்தர் செய்து கொண்டிருக்கிற மாற்றங்களின் காரியத்தை செய்தி தொகுப்பா பார்த்திருப்பீங்க. இன்னும் அங்க இருக்கிற ஒவ்வொரு நாடுகளுக்குள்ளேயும் ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ளேயும் இன்னும் தீவிரமா எழுப்புதலுக்கு நீ பரவணும். அங்க இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் சாட்சி மிகுந்த வாழ்க்கையை இன்னும் அதிகமாய் வாழ்வதற்கும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துற காரியங்கள் அங்க நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. அடுத்த செய்தியா, சைனால நிறைய ஆவிக்குரிய மாற்றங்களை ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிற காரியங்களை நம்ம சில செய்தி தொகுப்புகள்ல பார்த்து கொண்டு வரோம். இன்னும் அந்த இடங்கள்ல ரகசிய திருச்சபைகள் உருவாகி அங்க ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கிறாங்க. அதை குறித்ததான ஒரு செய்தி தொகுப்பு வாங்க பார்க்கலாம். சீனாவில் ஆவிக்குரிய எழுப்புதல் நடந்து கொண்டிருப்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று. அதே சமயம் சீனாவில் வீட்டு சபைகளும் பெருகி வருகிறது என சில அறிக்கைகள் கூறுகிறது. குறிப்பாக ஷாங்காய் மற்றும் பெய்ஜிங் என்கிற 2 இடங்களில் அதிகமாக அண்டர் கிரவுண்ட் சர்ச் என்று அழைக்கப்படுகிற ரகசிய சபைகள் பெருகி வருகிறது. சீனாவில் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட சபைகளே பொது வெளியில் வைத்து ஆராதனை செய்ய முடியும். ஆனாலும் அதற்கும் அதிக நிபந்தனைகளும் கட்டுப்பாடுகளும் உண்டு. அவர்களுடைய உபதேசம் பரிசோதிக்கப்படும் மற்றும் சபைகளில் சிலுவை வைத்திருப்பதற்கு அதிகாரம் கிடையாது. ஆனால் அதிகமாக அண்டர் கிரவுண்ட் சபைகள் சீனாவில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அண்டர் கிரவுண்ட் சபைகள் 1950களிலிருந்து தொடர்ந்து பெருகி வருகிறது. இப்போது வரை சபைகளுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்காமல் இருக்கிறது. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் தேவன் ஒவ்வொரு சபைகளுக்கும் அங்கீகாரத்தை கொடுத்து விசுவாசிகள் அனைவரும் தைரியமாக தேவனை பகிரங்கமாக ஆராதிக்க சட்ட திட்டங்கள் மாற நாம் ஊக்கமாக சீனா தேசத்திற்காக ஜெபிப்போம். சீனால ரகசிய திருச்சபைகள் அதிகரித்து கொண்டிருக்குங்கிற செய்தி நம்ம பார்த்திருப்போம். வெளியரங்கமா ஆண்டவரை ஆராதிக்க முடியல அப்படின்னாலும் ரகசியமான சபைகள்ல ஜனங்கள் கூடி ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கிறாங்க. இந்த மாதிரியான ரகசியமான காரியங்கள் மாறணும். வெளியரங்கமா ஆண்டவரை ஆராதிக்கிற நிலைமை சீக்கிரத்துல சைனால ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக ஜெபிச்சு கொள்ளுங்க. அடுத்த செய்தியா, பாஸ்டர் ராஜமோனி அப்படிங்கிறவங்க சாட்சி மிகுந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கிட்டத்தட்ட 800க்கும் அதிகமான திருச்சபைகளை உண்டு பண்ணியிருக்கிறாங்க. அவங்கள குறித்ததான ஒரு செய்தி தொகுப்பு உங்களுக்காக. அசம்பிளிஸ் ஆஃப் காடில் பல ஆண்டுகளாய் தலைமை பொறுப்பில் இருந்த போதகர் PS ராஜமணி ஏப்ரல் 22 அன்று கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். இவர் 1939ஆம் ஆண்டு திருநெல்வேலியில் பிறந்தார். தனது பிறப்பால் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தாலும் ரட்சிப்பின் அனுபவத்தில் 1957ஆம் ஆண்டு வந்தார். பின்னர் பட்ட படிப்புகளை முடித்து அரசாங்க பணிக்கு சென்று பணிபுரிந்து கொண்டிருந்தார். அப்பொழுது அவருக்கு தேவ அழைப்பும் வந்தது. அவர் தனது வேலையை ராஜினாமா செய்துவிட்டு வேதாகம கல்லூரியில் சென்று 4 ஆண்டுகள் இறையியல் படிப்பை முடித்தார். பின்னர் 1970களில் ஊழிய பாதையை தொடங்கினார். அசம்பிளிஸ் ஆஃப் காடில் பல ஊழிய பொறுப்பில் இருந்தார். வேதாகம கல்லூரி தலைவராகவும் சிறிது ஆண்டுகள் பணிபுரிந்தார். பின்னர் சபைகளை ஸ்தாபிக்க 1991 2000 ஆண்டு வரை ஒரு மிகப்பெரிய அறுவடை திட்டம் என புதிய திட்டத்தை அறிமுகம் செய்தார். கிட்டத்தட்ட இக்காலகட்டங்களுக்குள் 800 சபைகளை ஸ்தாபித்தார். ஆனால் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபை 1948 ஆரம்பித்து 1901க்குள் 200 சபைக்குள் மட்டுமே இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது ஒரு கிராமத்துக்கு போய் சுவிசேஷம் அறிவிக்கிறதோடு இல்லை, உடனே சபை ஆரம்பிக்கணும். அப்படி ஆரம்பித்து தான் எல்லா இடங்களிலையும்
அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபைகள் பெருக ஆரம்பிச்சிட்டது. இன்னைக்கு 2000 சபை இருக்குது. ஆனால் ஆரம்ப நாட்கள் இந்த அறுவடையின் 10 ஆண்டு திட்டத்தின் மூலம் 800 புதிய சபைகள் ஆரம்பிக்க கர்த்தர் உதவி செய்தார். அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபை ஊழியங்களுக்கு மிகப்பெரிய படியாக இருந்தவர் ஏப்ரல் 23 அன்று கர்த்தருக்குள் நித்திரையடைந்தார். கர்த்தருக்குள் நித்திரையடைந்த போதகர் ராஜமணி அவர்களை நினைவு கூர்ந்து ட்ரூ லைட் கிறிஸ்டியன் டிவி சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். பாஸ்டர் ராஜமோனி அவர்களுடைய சாட்சி மிகுந்த வாழ்க்கைய செய்தி தொகுப்பா நம்ம பார்த்தோம் இல்லையா? அநேக சபைகளை உண்டு பண்ணியிருக்கிறாங்க, சாட்சியா தன்னுடைய வாழ்க்கைய வாழ்ந்திருக்கிறாங்க. சமீபத்துல அவங்க கர்த்தருக்குள்ள நித்திரை அடைந்திருக்கிறாங்க. ட்ரூ லைட் கிறிஸ்தவ செய்திகள் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுதும் ஒரு இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து செய்தி தொகுப்புகளை பார்க்கலாம். ஹாய்ண்ணா, சாப்பிடாம என்ன பண்றீங்க போன்ல? அதுவாம்மா, ஆர் கனெக்ட்ல இருக்கிற நம்ம குரூப்ல ப்ரேயர் கோர்ஸ் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஓ, ஆர் கனெக்ட் ஆப்பா? சரி, அப்படியே அந்த குரூப்ல என்னையும் ஆட் பண்ணுங்களேன். நீங்க போடுற ப்ரேயர் ரிக்வெஸ்ட் நானும் பாக்குறேன். நீ தான் ஏற்கனவே பல சோஷியல் மீடியா குரூப்ல இருக்கியா, அப்புறம் இருக்கு இந்த குரூப்? அண்ணா, இப்பெல்லாம் சோஷியல் மீடியால கிறிஸ்டியன் கண்டென்ட் ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க. ஆமாம்மா, ஆர் கனெக்ட்ல அந்த பிரச்சனையே கிடையாது. ஏன்னா ஆர் கனெக்ட் வந்து முழுக்க கிறிஸ்டியன்ஸ்கான ஆப். அதுல நம்ம டேட்டாவும் சேஃபா இருக்கும், டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீயாவும் இருக்கும். அதனால தான் நானே யூஸ் பண்றேன். ஓ, அந்த ஆப்ல இவ்வளவு விஷயம் இருக்கா? அப்புறம் என்ன, என்னையும் ஆட் பண்ணுங்க. உடனே பண்றேம்மா. அது மட்டும் இல்லாம உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்னு எக்கச்சக்கமான பர்சனல் குரூப் கிரியேட் பண்ணிக்கலாம். அதை எங்கேஜிங்கா வச்சு உங்க ஃபேமிலியோட ஜபமும் பண்ணிக்கலாம். அண்ணா, எனக்கு நோட்டிபிகேஷன் வந்துருச்சு. தேங்க்ஸ், நான் போயிட்டு வரேன். தி ஆர் கனெக்ட் ஆப் உலகெங்கிலும் உள்ள கிறிஸ்தவர்களை ஒன்றிணைக்கும் பாதுகாப்பான தளம். இருக்கரம் இணைந்து இறைவனின் ஆசி பெற்று இரு மனதையும் இணைக்கும் ஓர் பந்தம். என்றும் உங்களுடன் இருக்கும் சொந்தம் நம் பெல்சன் ரிங்ஸ். 1 lakh profiles, 10,000 successful marriages, personalized service, personal meeting arrangements. For free registrations, log on to www.belsandringsmatrimony.com. For more details, contact 9500 58852, 9500 58853, an exclusive Christian wedding consultant. ட்ரூ லைட் கிறிஸ்தவ செய்திகளுக்கு உங்கள் அனைவரையும் மீண்டுமாக கூட வாழ்த்தி அன்போடு வரவேற்கிறோம். அடுத்த செய்தி தொகுப்பா இயேசு விடுவிக்கிறார் ஊழியங்கள் மூலியமாக எழுப்புதல் ஜெப கூடுகை சென்னை பட்டணத்துல நடைபெற்றிருக்கு. அநேக ஜனங்கள் கூடி சென்னை பட்டணத்தின் எழுப்புதலுக்காக ஜெபித்திருக்கிறாங்க. அதை குறித்ததான செய்தி தொகுப்பு உங்களுக்காக. ஏப்ரல் 19ஆம் தேதி இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தின் மூலமாக ராயப்பேட்டையில் உள்ள சந்திரா கன்வென்ஷன் சென்டர் என்கிற இடத்தில் மாபெரும் எழுப்புதல் கூடுகை நடைபெற்றது. சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் சென்னை இந்தியாவின் ஜெருசலேம் என்கிற தலைப்பில் அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தின் அடிப்படையில் போதனை செய்து ஜெபத்தில் ஜனங்களை வழிநடத்தினார்கள். பின்னர் சகோதரர் வின்சென்ட் செல்வகுமார் அவர்கள் எழுப்புதலின் யுத்தம் என்கிற தலைப்பில் ஜனங்களை ஜெபத்தில் வழிநடத்தி மற்றும் அபிஷேகத்தில் வழிநடத்தினார்கள். 4000த்திற்கும் மேற்பட்ட ஜெப வீரர்கள் இந்த கூடுகையில் சென்னை பட்டணத்தின் எழுப்புதலுக்காக போராடி ஜெபித்தனர். சென்னையில் மாபெரும் எழுப்புதல் கூடிய விரைவில் நடக்கும் காலம் துவங்கிவிட்டது. சென்னை பட்டணத்தின் உயிர் மீட்சிக்காக தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். சென்னை பட்டணத்தின் எழுப்புதலுக்காக ஜனங்கள் எவ்வளவு வைராக்கியமா ஜெபிச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை நீங்க பார்த்திருப்பீங்க. சென்னையில இருக்கிற ஒவ்வொருவர் மத்தியிலும் எழுப்புதலுக்கு நீ தீவிரமா பரவணும் அப்படிங்கிறதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. அடுத்த செய்தியா மீடியா ஊழியங்களை இந்த கடைசி காலங்களில் கர்த்தர் பயங்கரமா பயன்படுத்தி கொண்டு வராங்க. சொமாலியாவில் இருக்கிற தம்பதியினர் மீடியா மூலியமா கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டு வராங்க. பெரிய காரியங்களை கர்த்தர் அவங்கள கொண்டும் செய்து கொண்டு வராங்க. அதை குறித்ததான ஒரு செய்தி தொகுப்பு வாங்க பார்க்கலாம். நாம் அறிந்தபடி சொமாலியா தேசத்தில் 60 லட்சம் ஜனங்கள் பஞ்சத்தால் பாதிக்கப்பட்டு மாண்டு வருகின்றனர். கடந்த 40 ஆண்டுகளாக இம்மக்கள் பொருளாதார சீரழிவினால் சீரழிந்து வாழ்கின்றனர். சொமாலியா, இங்கு கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை 1% குறைவாகவே இருக்கும். ஏனென்றால் சொமாலியா ஜனங்கள் அனைவரும் பிற கொள்கையை சார்ந்தவர்கள். இங்கு கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாய் ஊழியம் செய்யும் 2 ஊழியர்களை பற்றி பார்ப்போம். ஷைனோ அண்ட் ஷனாயா இவர்கள் இருவரும் கணவன் மனைவியாக தேவனுக்காக மீடியா ஊழியத்தை செய்து வருகின்றனர். ஏனென்றால் சொமாலியாவில் சபை நடத்துவதற்கு அனுமதி கிடையாது. ஆன்லைன் மூலமாக சபை ஆராதனை நடத்துகின்றனர். சொமாலியா கிறிஸ்டியன் டிவி என்கிற இணையதள யூடியூப் சேனல் மூலமாக இவர்கள் ஜனங்களுக்கு வேத வார்த்தைகளை விதைக்கின்றனர். இந்த நிகழ்ச்சிகள் மூலமாக அநேகர் தேவனுடைய சாட்சியை பகிர்ந்து வருகின்றனர்.
ஓப்பன் டோர் நிறுவன ரிப்போர்ட்டின்படி கிறிஸ்தவர்களுக்கு ஆபத்தான நாடுகளில் சொமாலியா முதலிடத்தில் இருக்கிறது. இந்த தகவல்களை வாய்ஸ் ஆஃப் த மார்டர்ஸ் USA என்கிற பாட்காஸ்ட் நிகழ்ச்சி மூலமாக இவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். சொமாலியா தேசத்தில் நீடித்து வரும் உள்நாட்டு போருக்காகவும் தினம்தோறும் உணவு பஞ்சத்தால் மரித்து வரும் சொமாலியா மக்கள் மற்றும் சிறு குழந்தைகளுக்காகவும் நாம் பாரத்தோடு ஜெபிப்போம். மீடியா ஊழியத்தின் மூலமா அந்த தம்பதியினரை கர்த்தர் வல்லமையா பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்க இல்லையா? இந்த மீடியா ஊழியங்களை கொண்டு இன்னும் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யணும். இந்த மாதிரியாய் மீடியால ஊழியம் செய்கிறவர்கள் அநேகமா எழும்பணும் அப்படிங்கிறதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. நைஜீரியால அநேக கிறிஸ்தவர்கள் தாக்கப்படுறாங்க, அநேகர் கொல்லப்படுறாங்க அப்படிங்கிற காரியத்தை நம்ம செய்திகள் அறிந்திருப்போம். அதை குறித்ததான சமாதான ஊர்வலம் நடைபெற்றிருக்கு. அதை குறித்ததான ஒரு செய்தி தொகுப்பு உங்களுக்காக. நைஜீரியா தேசத்தில் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக நடக்கிற வன்முறைகளையும் கொலைகளையும் கண்டித்து டினாமினேஷன் லீடர் ஃபார்ம் என்கிற இயக்கமும் கிறிஸ்டியன் அசோசியேஷன் ஆஃப் நைஜீரியா என்கிற இயக்கமும் தேசத்தின் சமாதானத்திற்காக ஊர்வலம் சென்று தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தி இருக்கின்றனர். We are coming primarily to deliver a message to the president, but really we are crying to God Almighty that if he does not arise on our behalf, you know it's a very serious thing. We are crying because some of these people don't look like human beings. They look like demons in blood. இது ஒரு சமாதான ஊர்வலமாய் அமைந்திருக்கிறது. ஊர்வலத்தில் கலந்து கொண்டோர் அவர்கள் கைகளில் பலகைகளை ஏந்தி கொண்டு நீதி வேண்டும் என்று சொல்லி இந்த சமாதான ஊர்வலத்தை நடத்தி இருக்கின்றனர். மேலும் இங்கு நடக்கிற வன்முறைகளுக்கு அரசாங்கம் உடனடியாக விசாரணை அமைக்க வேண்டும், நீதி செய்ய வேண்டும் என்று கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றனர். இதை குறித்து பிரசிடென்ட் ஆஃப் சர்ச் லீடர் டினாமினேஷன் பேசும்போது, Demonstrate our unity as we grieve in righteous indignation. நைஜீரியா மற்றும் பிளேட்டோ ஸ்டேட்டில் உள்ள கிறிஸ்தவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். இனிவரும் நாட்களில் சமாதானம் அதிகரிக்க வேண்டும். அதுவே எங்களுடைய தரிசனமாக இருக்கிறது என்று கூறியிருக்கிறார். நைஜீரியாவில் உள்ள ஜனங்களுக்காகவும் அங்கு நடக்கிற படுகொலைகள் தடுக்கப்படுவதற்கும் போதகர்கள் கடத்தப்படாமல் இருப்பதற்கும் நாம் தேவனிடத்தில் ஊக்கமாய் வேண்டிக் கொள்வோம். நைஜீரியால இருக்கிற கிறிஸ்தவர்கள் கொல்லப்படுகிறாங்க. அதை கண்டித்து ஒரு சமாதான ஊர்வலம் நடைபெற்றிருக்கு அப்படிங்கிற செய்தியை நீங்க பார்த்திருப்பீங்க. அங்க இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. இப்பொழுதும் ஒரு இடைவேளைக்கு பிறகு செய்தி தொகுப்புகளை பார்க்கலாம். ஹலோ வியூவர்ஸ், நான் தான் உங்க ஜூட் அதிசயராஜ், லிசனர்ஸ் சாய்ஸ் ஹோஸ்ட். ஒருவேளை உங்களுக்கு பாட்டு பிடிச்சிருக்கலாம், இந்த கேம் பிடிச்சிருக்கலாம், இல்ல எனக்கு விருப்பமான பாட்டை பிளே பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏக்கத்தோட இருக்கீங்கன்னா, நம்ம லிசனர்ஸ் சாய்ஸோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா கேமும் இருக்கு, பாட்டும் இருக்கு. உங்களுக்கு விருப்பமான பாடலையும் நம்ம ஷோல பிளே பண்ண போறோம். அதனால மிஸ் பண்ணாம ஒவ்வொரு சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை 6 மணில இருந்து 7 மணி நம்ம கம்ஃபர்டர் டிஜிட்டல் சேனல் மற்றும் கம்ஃபர்டர் ரேடியோல பார்க்க மறந்துடாதீங்க. டோன்ட் மிஸ் இட். ட்ரூலைட் கிறிஸ்தவ செய்திகளுக்கு மீண்டுமாக உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் அப்படிங்கிற அந்த ஒரு திரைப்படத்தை நம்ம அநேகர் பார்த்திருப்போம். அநேகருக்கு அந்த திரைப்படம் மூலமா ஒரு மிகப்பெரிய தாக்கம் உண்டாயிருக்கும். அதை குறித்ததான நினைவு கூட இப்பொழுதும் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கலாம். அந்த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் அப்படிங்கிற அந்த மூவினுடைய சீக்வல் வரப்போகிறது. அதை குறித்ததான ஒரு செய்தி தொகுப்பு உங்களுக்காக. த பேஷன் ஆஃப் தி கிரைஸ்ட் என்கிற திரைப்படம் இப்போது வரைக்கும் கிறிஸ்தவ சினிமா உலகில் மிகப்பெரிய வெற்றி பெற்ற படங்களில் முக்கிய இடத்தை பிடித்துள்ளது. இந்த படத்தின் கதையானது இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்பு அவர் வாழ்க்கையில் நடந்த கடைசி 12 மணி நேர உண்மை சம்பவத்தை கொண்டதாகும். யதார்த்தமாகவும் தத்ரூபமாகவும் இயேசுவின் பாடு மரணத்தை நம் கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்தனர். த பேஷன் ஆஃப் தி கிரைஸ்ட் இந்த படத்தை இயக்கியவர் மெல் கிப்சன் என்பவராவார். இந்த படத்தில் இயேசு கிறிஸ்துவாக நடித்தவர் ஜிம் கவீசல் என்பவராவார். இருவரும் தங்கள் திறமையை வெளிப்படுத்தி கிறிஸ்தவ சினிமா துறையில் புதிய மாற்றத்தை கொண்டு வந்தனர். இப்போது இந்த படத்தின் இயக்குனரான மெல் கிப்சன் அவர்கள் த பேஷன் ஆஃப் த கிரைஸ்ட் சீக்வல் எடுப்பதற்கு ப்ரீ ப்ரொடக்ஷன் பணிகள் நடந்து வருவதாக கூறியுள்ளார். அதனுடைய தலைப்பு த ரெசரக்ஷன் ஆஃப் கிரைஸ்ட் என்பதாகும். இந்த திரைப்படத்தின் தயாரிப்பு பணிகள் சிறப்பாக நடைபெற்று உலகமெங்கும் வெளியிடப்பட்டு இந்த கடைசி நாட்களில் பெரும் ஆவிக்குரிய எழுப்புதல் சம்பவங்கள் நடைபெற நாம் ஜெபிப்போம்.
த ரிசரக்ஷன் ஆஃப் கிரைஸ்ட் அப்படிங்கிற இந்த திரைப்படம் த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் அப்படிங்கிற திரைப்படத்தினுடைய சீக்வலாக அமைந்திருக்கு. கண்டிப்பா இந்த திரைப்படம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படிங்கிறத நாங்க நம்புறோம். அந்தி கிறிஸ்துவின் காரியங்கள் அநேகமா இந்த காலங்களில் நடந்து கொண்டிருக்கு அப்படிங்கிற செய்தி தொகுப்புகளை நம்ம ட்ரூலைட் கிறிஸ்தவ செய்திகளின் தொகுப்புகளில் கூட நீங்க பார்த்திருப்பீங்க. அதை குறித்ததான இன்னொரு காரியம் நடைபெற்று கொண்டிருக்கு. கிறிஸ்லாம் அப்படிங்கிற அந்த மதத்தின் அடிப்படையில் ஒரு சில காரியங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிற ஒரு செய்தி தொகுப்பை வாங்க பார்க்கலாம். உலகத்தில் அனைத்து மதங்களையும் ஒரே பட்டியலில் கொண்டு வருவதற்கு முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகிறது. இது அந்தி கிறிஸ்துவின் கடைசி கால அடையாளமாக பார்க்கப்படுகிறது. யூதர்களின் புனித புத்தகமான டோரா மற்றும் இஸ்லாமிய புத்தகமான குரான், கிறிஸ்தவர்களின் புத்தகமான பைபிள், இது மூன்றையும் ஒருங்கிணைத்து ஒரே மதமாய் மாற்றுவதற்காக முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகிறது. இதற்காக கிட்டத்தட்ட 5க்கும் மேற்பட்ட ஆலோசனை கூட்டங்கள் நடந்து அது உறுதி செய்திருக்கின்றனர். கிறிஸ்லாம் என்கிற மதம் இஸ்லாமிய மற்றும் கிறிஸ்தவ நம்பிக்கைகளை ஒன்று சேர்க்கிற ஒரு மதமாகும். இந்த மதம் நைஜீரியாவில் உள்ள லாகோஸ் என்கிற இடத்தில் 1970 தொடங்கப்பட்டது, இன்றும் இருக்கிறது. ஒன் வேர்ல்ட் ஒன் ரிலிஜியன் என்பது அந்தி கிறிஸ்துவின் ரகசிய திட்டமாகும். இந்த கிறிஸ்லாம் என்னும் பொதுவான மதத்தை உருவாக்க திட்டமிடும் உலக தலைவர்களின் திட்டங்களை கர்த்தர் சீர்குலைத்து அவரது திட்டத்தை இந்த கடைசி நாட்களில் நிறைவேற்ற நாம் ஜெபிப்போம். இந்த மாதிரியான காரியங்கள் கிறிஸ்தவர்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிற காரியம் அமைஞ்சிருக்கு. கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவரும் ஜாக்கிரதையாகவும் எச்சரிக்கையாகவும் ஞானத்தோடு கூட செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. இந்த வார ட்ரூலைட் கிறிஸ்தவ செய்திகளின் தொகுப்புகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்படிங்கிறத நாங்க நம்புறோம். நம்ம செய்தி தொகுப்புகளின் லிங்கை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ட்ரூலைட் கிறிஸ்தவ செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே போல உலகெங்கும் நடக்கிற கிறிஸ்தவ செய்திகளின் தொகுப்புகளோடு அடுத்த வாரம் உங்களை வந்து சந்திக்கிறோம். உங்களிடமிருந்து விடை பெறுவது ஜான் இன்ஃபன்ட் ரீகன்.